This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917 6686525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு பள்ளிக்கூடம் வார விடுமுறையெல்லாம் முடிஞ்சு திங்கட்கிழமை காலையில் வகுப்புக்குள்ளார போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் அந்த டீச்சர் அந்த மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கே தெரியும் நம்ம பொய் சொல்கிறோம்னு. ஏன்னா அந்த வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் இங்கே அந்த மாதிரி விரும்புகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாணவன் மட்டும் பிடிக்காது. அந்த மாணவன் சரியாக ஒரு ஆடை ஒரு நல்ல ஆடை அணிய மாட்டான், எதுலேயுமே ஒழுங்காக இருக்க மாட்டான், இப்போ நல்லா படிக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால அந்த ஒருவனை மட்டும் பிடிக்காது. அவன் பேர் தான் டெடி என்கிற தியோடர். அப்புறம் இந்த ஆசிரியரும் அந்த மாணவன்கிட்ட நடந்துக்கிற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் அவனை தான் உதாரணமாக காட்டுவாங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவனை உதாரணம் காட்டாமல் அவனை நிராகரிப்பாங்க. இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் ஓடுது. காலாண்டு பரீட்சை முடிஞ்சு அந்த மாணவர்களை பற்றின ஒரு முன்னேற்ற அறிக்கை ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணணும். அதை தலைமை ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்க்குற தலைமை ஆசிரியர் சுமதி டீச்சரை உடனே கூப்பிடுங்க அப்படின்ட்டு வர சொல்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. போனோடனே தலைமை ஆசிரியர் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற அறிக்கை அந்த ரிப்போர்ட் கார்டை சொல்கிறாரு. ஒரு முன்னேற்ற அறிக்கைங்கிறது ஒரு பிள்ளையோட முன்னேற்றத்தை அறிவிக்கணுமே தவிர அது பெற்றோர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய கேள்விக்குறியக்கூடாது. அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கேள்விக்குறியக்கூடாது. நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சருக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம இந்த தியோடரை பற்றி தான் தலைமை சார் நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை தியோடரை அவனை பற்றி சொல்கிறதுக்கான நல்ல விஷயம் எதுவுமே இல்லை, அவனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தலைமை ஆசிரியர் அந்த ஊழியருக்கு வர வச்சு தியோடரோட இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அறிக்கையெல்லாம் ரிப்போர்ட்லாம் முன்னேற்ற அறிக்கையெல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் பழைய இதை போய் எடுத்து காட்டுறாங்க. 3ஆம் வகுப்பு படிக்கும்போது தியோடர் தான் அந்த வகுப்புலேயே முதல் மாணவன், சிறந்த மாணவன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிக்கிற அந்த டீச்சருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் 4ஆம் வகுப்பு ரிப்போர்ட் கார்டு எடுத்து படிக்கிறாங்க. அதில் தியோடரோட தாய் புற்றுநோயினால் இருக்கிறனால அவனுக்கு அவன் மேலே கவனம் செலுத்துறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அவன் கொஞ்சம் பின்தங்கியிருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் 5ஆம் வகுப்பு படிக்கிற அந்த ரிப்போர்ட் கார்டு எடுத்து பாருங்கள். அதில் தியோடரோட தாய் இறந்து விட்டாங்க, அதனால் அவன் மேலே அக்கறை காட்டுறதுக்கு ஆள் யாரும் இல்லை, ஒரு நல்ல குழந்தையை நம்ம இப்படியே விட்டோமா இலக்கு நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அந்த டீச்சரு கண்ணீரோடு பார்க்குறாங்க தலைமை ஆசிரியரை. உடனே சரி சார், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் என்னுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுறாங்க. மறுபடி அதே மாதிரியே
சனி ஞாயிறு லீவு அதெல்லாம் முடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் வகுப்புக்குள்ளார போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் மறுபடியும் மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முறையும் பொய் சொல்கிறாங்கன்னு தான் தெரியும். ஏன்னா முன்ன வந்து இப்போ வந்து அந்த தியோடர் மேலே அளவு கடந்த ஒரு அன்போட அணுகுமுறையோடு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த தியோடர்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவனை தான் முன்னுதாரணமாக சொல்கிறாங்க. அவனை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக அவனை வந்து உற்சாகம் மூட்டி அவனை வந்து முன்னேற்றுறாங்க. இதனால் அவனும் ஆசிரியருடைய மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு தம் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு அவனும் கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்கிறான். இப்போ அரையாண்டு இது வருது. அப்போ வந்து பார்க்கும்போது அவனுடைய இதெல்லாம் மார்க்கெலாம் நல்லா முன்னேற்றமாக இருக்குது, நல்ல மார்க் எடுத்திருக்கான். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா படிக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஆசிரியருக்கும் அவனுக்குமான பிணைப்பு நல்லா இருக்குது. அப்புறம் பள்ளி படிப்பு முடிஞ்சு எல்லோரும் ஆசிரியருக்கு பரிசு பொருள்லாம் கொண்டு வந்து மேஜை மேலே வைக்கிறாங்க. அப்போ ஒரு பழைய செய்தித்தாளில் ஒரு சின்ன பார்சல் வந்து சுத்தப்பட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே இது வந்து நம்ம டெடி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு டீச்சர் பார்த்துட்டு அந்த பார்சலை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் பாதி உபயோகித்துட்டு மீதி இருக்கிற ஒரு சென்ட் பாட்டிலும் ஒரு ப்ரேஸ்லெட்டும் இருக்குது. இது உடனே பார்த்துட்டு அந்த மாணவர்கள்லாம் என்ன ஒரு பழைய பொருளாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த டீச்சர் வந்து அந்த சென்ட் பாட்டில் எடுத்து அவங்க மேலே பூசிக்கிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டையும் அணியிடுறாங்க. இதை பார்த்த தியோடருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த டீச்சரை பற்றி சொல்கிறான், டீச்சர் நான் வந்து உங்கள்கிட்ட என்னோடய தாயுடைய வாசம் வருது அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்கிறான். இப்படியே பல ஆண்டுகள் ஓடுது. அவனும் நல்லா படித்து வெளியே போய் பெரிய படிப்புக்கெலாம் போயிடுறான். இந்த டீச்சரும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் இந்த மாதிரி நான் சந்தித்த மனிதர்களே நீங்கள் தான் ரொம்ப சிறந்த மனிதர்கள், உங்களை மாதிரி நான் யாரையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதனால் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போது நீங்கள் என்னுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி அந்த கடிதத்துலேயே அந்த அவன் கல்யாணத்துக்கு வரதுக்காக ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு அதுவும் இணைச்சி அனுப்பியிருக்கான். அப்புறம் இது பார்த்தோன்னே ஆசிரியருக்கு நம்மளுடைய பழைய மாணவன் தியோடர் தான் நமக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்ட்டு அவன் இப்போ அந்த சென்ட் பாட்டெலாம் இல்லை அவங்ககிட்ட, அந்த ப்ரேஸ்லெட் மட்டும் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பின்னாடி ஒரு இருக்கையில் அமர போகும்போது அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் இவங்க தான் நம்ம முதலாளியோட டீச்சர் அப்படின்னு அடையாளம் கண்டு அவங்கள ஒரு முன் வரிசையில் கொண்டுட்டு போய் ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த சீட்டில் பார்த்தா மதர்னு எழுதியிருக்கு. அப்புறம் திருமணம்லாம் பண்ணிவிட்டு தியோடர் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். அப்போ மனைவிக்கிட்ட இந்த டீச்சர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைமையில் ஒரு முன்னேற்றமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப டீச்சரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். டீச்சரும் வந்து தியோடரை மட்டும் நான் சந்திக்கலைன்னா ஒரு நல்ல ஆசிரியராக மட்டும்தான் இருந்திருப்பேன், ஆனால் ஒரு தாயாகவும் இருக்க வேண்டும்ங்கிறத தியோடர் மூலிமா தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த கதையிலேருந்து என்ன புரியும்னா, தியோடர் மாதிரியான அன்புக்கு அரவணைப்புக்கு இயங்குகிற பல குழந்தைகள் ஒவ்வொரு வகுப்புலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு தாயாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த கதையை அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.